இருவரும் மானம் கெட்டவர்கள். நான் சொல்றது கேளுங்க, நீ எப்படி வேணாலும் சொல்லுங்க, இருவருக்கும் வெட்கம் இல்லை. நீங்க அனுமதி, நீங்க எடிட் பண்ணுங்க, மியூட் போட்டுங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து வெட்கமறியால் இவன் வந்து அரசியல் வியாபாரி ராமதாஸ், பூச்சநாச்சி இல்லாத ஆளு. சொந்த அக்கா பையன் மேல ஏன் வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு என்ன, அவங்க கிட்ட என்ன ஒரு பிரச்சனை இருக்கு? எங்க அப்பா வந்து பிள்ளைய ஏன் வேணான்றாரு? இதுக்கு முன்னாடி அன்புமணி எத்தனை மாதம் கட்சி வேலை பண்ணிட்டு வந்தார். கலைஞர் விட்டு அழைச்சிட்டு போய் சொன்னோன்னே என் பையனை வந்து ராஜ்யசபா எம்பி, அடுத்த நாளே வந்து மத்திய மந்திரி. இவர் நான் கட்சிக்காக வேலை செஞ்சாரா இல்லை ₹1 செலவு பண்ணியிருப்பாங்க? எப்படி சொல்கிறீங்க? அவர் குடும்பத்திலேருந்து இன்னொருத்தர் வரக்கூடாது, 4 மாதம் ஆச்சுன்னு சொல்லி அதனால தானே திருப்பி அனுப்புகிறாரு. பறையூரில் எனக்கு அலுவலகம் இருக்குது 3வது தெருவில். அதுனா ஒரே நாளில் 1 நிமிஷத்தில் அலுவலகம் கட்டிட முடியுமா? இல்லை அலுவலகம் வாடகைக்கு தான் வாங்க முடியுமா? பாமக அன்புமணி அணி, பாமக ராமதாஸ் அணியை மாறப்போகிறார். அன்புமணி அணி இல்லை, இவர் மாட்டு இருப்பார், அவர் ஒரு மாட்டு இருப்பார். எம்பி தேர்தலுக்கு நிற்கிறாங்க. எம்பி தேர்தலுக்கு நிற்கும் பொழுது இவங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அதிமுக கூட. அதே நேரத்தில் அன்புமணி வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பிஜேபி கூட நடத்துறதுக்கு என்ன காரணம்னா, இவர் பேரில் இருக்கிற வழக்குகள் மேலே தொங்கிட்டு இருக்கல. என்னைக்கு ஒன்றாலும் சிபிஐ கொஞ்சம் இனிஷியேட்டிவ் பண்ணான்னா டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன பண்ணோம், நோட்டீஸ் கொடுத்து ஆளை பிடிச்சி திகார் ஜெயிலில் போட்டோம். அதுக்கப்புறம் என்கொயரி மீதிலாம் கூட்டணி வச்சது தவறு, உங்களிட நாங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறோம். ஊராக போய் மன்னிப்பு கேட்டவங்க தானே இந்த சமுதாயம் என் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மற்ற மக்களை நம்ப வச்சு அவர் வந்து கழுத்து இருக்கிறார். ராமதாஸுக்கு கோயா பால்ஸ் அன்புமணி, அன்புமணிக்கு கோயா பால்ஸ் ராமதாஸ். ரஞ்சித்னு ஒரு நடிகர் வந்தார், அவருக்கும் கொடுக்குறீங்க. இவர் இருந்தார்ல மன்சூர் அலிகான் கூட வந்தார் இங்கே, அவருக்கும் ஒரு பதவி கொடுக்குறீங்க. ஒரு சின்ன பையன் வந்திருப்பான் குள்ளமா, அவனை கூப்பிட்டு ஆடுவார். யாரை? அந்த சிவி சண்முகத்தை. ராமதாஸ் இருக்கிறவங்களாம் ஏதாவது இந்த கட்சி உருட்டின்னு இருப்பார். அன்புமணிக்கிட்ட வந்து தான் இந்த கட்சியை க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இவரே அழிக்கிறாரு, ராமதாஸே கட்சி அழிக்கிறார். இது ஜாதி கட்சி இல்லை அன்புமணி. உடனே இது போட்டு டாட்டு குத்திக்குவார். இவங்க எப்போல்லாம் தோக்குறாங்களோ அப்போ வந்து ஜாதி வன்னியரை தூக்குவாங்க வெளியே. அப்படி 10.5 கொடுக்கும்போது இன்னும் அதுக்கு வரல. நீங்கள் வந்து உன்னுடைய கான்செப்ட் வந்து ஆரம்ப காலத்தில் 20%, இப்போ என்ன 10-15%. அந்த 15% தான் கொடுக்க முடியாது, இருக்கிறது 20, இப்படி தான் பிரித்து கொடுக்கணும்னு பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை அதுதான் அமல்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ என்ன, உனக்கு என்ன அறிவு இல்லையா? ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலையை திறந்துருக்கிறோம், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அம்பேத்கர் தான் சிலை வச்சுருக்கிறோம். சரி, அப்புறம் ஏன் அவங்க கூட சண்டை போட சொல்கிறீங்க? பாதிக்கப்பட்ட யார் இருக்காங்களோ அவங்க பக்கத்துல இருந்து அவங்களுக்காக குரல் கொடுத்து அவங்களுக்காக போராடணும், முன்னெடுக்கணும். நீ அதையா செய்கிறீங்க? நீ செய்கிறதெல்லாம் என்ன வேலை? நீ ஒரு அமைப்பு நடத்துவ, அமைப்பு, தமிழ் சமூக அமைப்பில் யார் கிடையாது, எஸ்சி கிடையாது, எஸ்டி கிடையாது, அந்தனர் இருக்கான், எல்லாம் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீ அமைப்பு நடத்துவேன். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் வன்னியர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்களை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். என்ன பிரச்சனை திரு ராமதாஸ் அவர்களுக்கும் திரு அன்புமணி ராமதாஸுக்கும் மேடையில் பொது வெளியில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு இது தெரிகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வெளியே தெரிகிற அளவுக்கு நடக்கிறது இது முதல் முறை அப்படின்னு பார்க்குறாங்க. உண்மையில் 2 பேருக்கு என்ன பிரச்சனை? இல்லை, 2 பேருக்கு என்ன பிரச்சனை? சுசீலா தான் பிரச்சனை. இந்த சுசீலா யாருன்னு கேட்டால் ராமதாசனுடைய 2வது மனைவி. ஸோ இவங்க இதுவரையிலும் வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்தாங்க. காந்திமதி அவங்க அம்மாவா? இல்லை, அன்புமணிக்கு அம்மா இல்லை, காந்திமதிக்கு அம்மா இல்லை. இது ராமதாஸ் வந்து அவங்களுக்கு அம்மாவாக இருக்கிறவங்க வந்து சரஸ்வதி. அது வேறு. அவங்க இந்த தோட்டத்தில் தான் இருக்காங்க 5 வருஷமாக. அவங்க வந்து ராமதாஸுக்கும் வந்து சரஸ்வதிக்கும் பேச்சுவார்த்தைலாம் இல்லை. அங்கே அவங்க ஒரு மூலையில் இருக்காங்க, இவங்க ஒரு மூலையில் இருக்கிறாங்க. இவர் வந்து கிளினிக் நடத்திட்டு இருந்தார்ல அந்த காலத்தில் முதல்ல. அப்போ வந்து இந்த சுசீலான்றவங்க வந்து அங்கே வந்து அந்த கிளினிக்கில் டோக்கன் கொடுக்குற வேலையை பார்த்தவங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து சுசீலான்றவங்க ஒரு 4வது படித்தவங்க. அதே திண்டிவனத்தில் கொஞ்சம் இவர் கிளினிக்கு தள்ளி அந்த அவங்க அம்மா வந்து பூர்ணிமா, இந்த சுசீலா அம்மா, ஒரு இன்டீரியரில் இருக்கிறவங்க. ஆமாம். எதுங்க? ஒரு ஊர் இல்லை, ஊர் உள்ள இல்லை, அது முனையிலேயே ஒரு இடத்துல இட்லி கடை போட்டு அந்த காலையில் ஆனால் இட்லி சுட்டு இந்த சுசீலாவை விற்றுட்டு வர சொல்லுவாங்க. அது வீடு வீடுக்காக போய் விற்றுட்டு வரும். அதுக்கப்புறம் எஞ்சிய நேரத்தில் வந்து என்ன பண்ணோன்னா இந்த கிளினிக்கில் இந்த டோக்கன் கொடுத்துட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்கும். இப்படி அதனுடைய வாழ்க்கை இருந்தது. அதுக்கும் வந்து இது ஆன பிறகு அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா பூர்ணிமா வந்து
தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. எங்கன்னா திருவண்ணாமலைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் காலையில் முடியுது. திருவண்ணாமலைக்கு புருஷன் வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்க. ராமதாஸே ஒரு 2 கார் அனுப்பி, ரவுடி பசங்களை அனுப்பி அந்த தாலி அங்கேயே அறுத்து போட்டு கடத்திட்டு வந்துடுறாங்க சுசீலாவை. ஸோ அதுலேருந்து அவர் இங்கே பாதுகாப்பு கொடுத்து அவர் வச்சிட்ருக்காரு. அது இவங்களுடைய மிங்கிலாகி அப்படியே இருக்கிறாங்க. ஸோ இப்படியே வந்து இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க சுசீலா? அவங்க அதே திண்டிவனத்தில் இருக்காங்க. தைலாபுரம் தோட்டத்துலையா? தைலாபுரம் தோட்டத்தில், திண்டிவனத்தில். தைலாபுரம் தோட்டம் வேற இல்லை, அது வேற. இது கிட்ட இருக்கும் பாண்டிச்சேரி. திண்டிவனம், அது விழுப்புரம். திண்டிவனம், ஆமாம். திண்டிவனத்தில் எங்கன்னா அவர் பரசுராமன், அவர் ராமதாஸ் முன்னாடி வீடு இருந்தார்ல, அந்த வீட்டில் பரசுராமன் இருக்கிறாரு. அதுதான் காந்திமதியாங்கிறது. அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே இது எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார். அவர் வீடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பங்களா கட்டி கொடுத்துருக்கார் ராமதாஸ். அங்கே தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போவும் இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா, இந்த இப்போ அன்புமணிக்கு மாற்றி விட்டுட்டு இவரை கௌரவ தலைவர் ஆக்கி விட்டாங்க இல்லைங்களா, ஜிகே மணியை. அப்போ ஜிகே மணி பையனுக்கு என்ன பண்ணுறாங்க, மாநில இளைஞர் சங்க தலைவர் பதவி கொடுக்குறாங்க. ஒரு 100 கோடி ரூபாய் வாங்கிக்கினாங்க. எல்லா காசும் அவங்க தான் வாங்குவாங்க. சுசீலா, தமிழரசன், சுசீலா இல்லை, இந்த தமிழ்குமரனுக்கு அவங்க கொடுத்துட்டு பதவி சொன்னாங்க. இவங்க சொன்னவொடனே அவங்க வாங்கிட்டா நீங்கள் போடுன்னா போடுவாங்க. அது போட்டார். போட்ட உடனே அவருக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்து, அன்புமணி நான் வச்சிருந்த பதவி யாருக்கு கூடாது. அது என்ன சென்டிமெண்ட்டாக என்ன பார்க்குறாருன்னா, நான் இளைஞரணியில் இருந்தேன், அடுத்தது நேராக தலைவராகிட்டேன். அது மாதிரி தலைவர் பையனுக்கு கொடுத்தா அது தலைவர் நேரடியாக அடுத்தது தலைவராக பையன் காலத்துக்கு அப்புறம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவர் குடும்பத்திலேருந்து இன்னொருத்தர் வரக்கூடாது, 4 மாதம் ஆச்சுன்னு சொல்லி இல்லைங்க. அதனால தானே திருப்பி அனுப்புகிறாரு. ஸோ இது மாதிரி வந்த உடனே வந்துடக்கூடாதுன்றதுனால நெருக்கடி பண்ணி அதை பண்ணி நீ போன்னு சொல்லிட்டு அவன் பண்ண இந்த கூத்தில் கலாட்டாவில் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படம் பண்ணுற வேலையை பண்ண போயிட்டார். ஆமாம், அவர் வேலையை பார்க்குற லைக்கா நிறுவனத்தில் சிஇஓவாக இருக்கிறாரு. அதில் நமக்கு பணம் வரப்போகுது. அதில் இந்த புகழுக்காகவும் அரசியல் இருக்கணுன்றதுக்காகவும் தானே வந்த மாதிரி. சரி, இது போன உடனே அடுத்தது இந்த ஃபுல்லாக நிர்வாகிகளை நியமனம் பண்ணுறது, நிர்வாகிகளை மாற்றுறது, நிர்வாகிகளை மாற்றி அமைக்கிறது, புது பதவி கொடுக்குறது எல்லாம் யார் பண்ணுறது? இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாட்டாலும் ஜிகே மணி, கோகா மணி தான் பண்ணுவார். அவர் என்ன போடுவார், அந்த லெட்டரில் நியமன கடிதத்தில் மேலே ராமதாசனுடைய ஒப்புதலோடு அறிவிக்கப்படுகிறது, அவ்வளோதான் இவர் நியமனம் பண்ணுறாருன்னு. இவர் மாற்றி அமைக்குவார். யார் எதிர்த்து கேள்வியில் எதுவும் கேட்குறதில்ல, ஒன்றும் பண்ண முடியல. இல்லை, அவர் தான் கரெக்டாக ஜிகே மணி இருக்கிற போது அப்படி தான் நடந்த நடைமுறை. இப்போ நிறுவனருக்குன்னு ஒரு பதவியும் கிடையாது. நிறுவனர்ன்றது ஒரு பெரிய அதிகாரம் படைச்ச இதுவும் இல்லை. இவராக அது மாதிரி பண்ணிக்கின்னு ஆதி காலத்துலேருந்து இருக்கிறதுனால அதில் இருந்தவங்க உழைச்சவங்க எல்லாமே வெளியேறிட்டாங்க. இப்போ இருக்குது காலி பெருங்காய டப்பா, அதே சும்மா உருட்டிக்கின்னு வேலை காமிக்கிறார் அவர். ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ அன்புமணி தலைவராக மாற்றுறாங்க. அன்புமணி தலைவராக மாற்றின உடனே சரி என்ன நடக்குது, அன்புமணி பேரில் இதுவரையில் ஒரே ஒரு நியமனம் கூட வந்ததில்லை. இப்போ தலைவர் தானே நியமனம் பண்ணா இல்லையே. எல்லாம் இந்த சுசீலா காசு வாங்கிட்டு இவர் மாவட்ட செயலாளர் போடுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னா அவங்க எல்லாம் அவர் போடுறாரு. யார்? ராமதாஸ் பேரில் தான் நியமனம் நீக்கம் வருது. என்னுடைய கட்சி நான் சொல்கிறவங்க தான் இங்கே இருக்கணும், நான் சொல்கிற கேட்க முடியும், வெளியே போகலாம், நான் உருவாக்கின கட்சின்னு உரிமை அவருக்கு தானே இருக்குது. யார் சொன்னது? ராமதாஸ் ஐயா. சட்டத்திட்ட புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக இருக்கும், என்னுடைய வாரிசு வராது, என் மகனோ மகளோ வரமாட்டாங்க. அப்போ தான் நான் அதை தான் கேட்டேன். அதனால தான் என் மேலே கோவப்படுறாங்க. இப்போ அன்புமணி யார்? அப்போது உங்கள் பேரன் வராங்களா, அவங்க யார்? உங்கள் வாரிசு. ஆமாம், அதைத்தானே திரு அன்புமணி அவர்கள் சொல்கிறாங்க. 4 மாதம் ஆச்சு, குடும்பத்தில் இன்னொருத்தரா அப்படின்னு தானே எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அன்புமணி எத்தனை மாதம் கட்சி வேலை பண்ணிட்டு வந்தார்? அன்றைக்கே வந்தார். சரி, உறுப்பினர் கலைஞர்கிட்ட கூட்டுன்னு போனாங்க. கலைஞர்கிட்ட அழைச்சிட்டு போய் சொன்னோன்னே என் பையனை ராஜ்யசபா எம்பி, அடுத்த நாளே மத்திய மந்திரி. இவர் என்ன கட்சிக்காக வேலை செஞ்சாரா? இல்லை ₹1 செலவு பண்ணியிருப்பாரா? இல்லையே. இதுக்கு முன்னாடி இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்தவங்கலாம் எப்படி வந்தாங்க? இவர் பொன்னுசாமி, அவர் என்ன கட்சிக்கு ரொம்ப வேலை செஞ்சாரா? அன்னைக்கு தான் வராரு, உடனே எம்பி சீட்டு நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு, மத்திய இணை அமைச்சர். அரங்கவேலு அப்போ தான் வராரு, அவர் அரசு பணியில் இருந்தவர். அவர் வராங்க, அவரை சேர்த்துக்கிறாங்க, உடனே மத்திய அமைச்சர் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பொங்கலூர் பழனிசாமின்னு ஒருத்தர் தெரியும், அவர் அப்போ தான் வராரு இல்லைங்களா? வந்த உடனே சேர்த்துக்கிட்டு மாநில துணை தலைவர் கொடுக்குறீங்க. ரஞ்சித்னு ஒரு நடிகர் வந்தார், அவருக்கும் கொடுக்குறீங்க. இவர் இருந்தார்ல, மன்சூர் அலிகான் கூட வந்தார் இங்கே,
அவருக்கும் ஒரு பதவி கொடுக்குறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி பிரியான்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க மாநில இளைஞர் சங்க செயலாளர் பதவி கொடுக்குறீங்க. அவங்க எத்தனை வருஷம் வேலை செஞ்சாங்க, வந்தாங்க உடனே கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கட்சிக்கும் இந்த சீனியாரிட்டிக்கும் ஒன்றும் சம்பந்தம் கிடையாது, வேலை செய்ய வேண்டியதில்லை. இன்னும் போனால் வினோபான்னு ஒருத்தர் பேட்டியெல்லாம் கொடுப்பாரு, அவர் என்ன வராரு, உடனே எங்கே கொடுக்குறீங்க, எம்எல்ஏ சீட்டு தேர்தல் நிற்கிறதுக்கு போட்டிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஸோ இது எல்லாமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை நீங்கள் சொல்கிறீங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, மீன்ஸ் சீனியர்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குடும்ப உறுப்பினர்கள் கொடுக்குறீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அன்பு அவர் மூந்தன் பரசுராமன் மூந்தன் வந்தாருங்கிறதுக்காக 4 மாதம் கூட ஆகலன்னு சொல்லி அப்புறம் அவ்வளோ கோபம், அதனால தான் அவ்வளோ கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அவசியம் என்னன்னா அடிமடியில் கை வைக்கிறாரு. இப்போ எப்படி அவருக்கு உறுதுணையாக தான் இருக்க போறாரு, ஒரே குடும்பத்துல வர்ற. அதான் அது முதல்ல பொதுக்குழுல என்ன சொல்றாரு ராமதாஸ், இது நான் என்கிட்ட உதவியாளர் இருந்தாங்க, நடராசன் இருந்தாரு, அவர் நான் சம்பளம்லாம் கொடுக்கல, அதனால அவர் அனுப்பி விட்டேன். அவர் இங்கிருந்து அந்த வேலைகள்லாம் செய்வார், கட்சிக்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கலெக்ஷன் பண்ணி இது நடத்துறது, கூட்டம் நடத்துறது போகிறதெல்லாம் அவர் தான் கவனிப்பார். அதுக்கு அடுத்தது அவர் போனதுக்கப்புறம் நிறுத்தினதுக்கப்புறம் வினோத்னு ஒரு தம்பி இருந்தார், அவர் தரையிலே உக்காந்துக்குவார், இவர் உக்காந்த சேர்லலாம் உட்கார மாட்டார், அதுவும் பின்னாடி உக்காந்துக்குவார். அவரையும் நான் அனுப்பிட்டேன். இப்போ நான் தான் இருக்கிறேன். நான் அன்புமணிக்கு ஃபோன் போட்டால் அன்புமணி எடுக்க மாட்டேற மாதிரி, உனக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லை, அதுக்கு ஒத்தாசை செய்கிறதுக்கு தான் உன்னுடைய அக்கா பையனுக்கு அக்கா பையனாச்சே, அது பொண்ணு இவரை நீ பண்ணு அப்படின்னு அப்படி பண்ணுற சொல்கிறார். இதுக்கு எங்கே சதி ஆலோசனை நடக்குதுன்னா சுசீலாவினுடைய இவர் ரகசிய காதலியாக வச்சுருந்தார். இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு நான் கொண்டு சொன்ன பிறகு அவர் 2வது மனைவி மரியாதையை நம்ம சொல்லி பண்ணோம். அந்த 2வது மனைவியினுடைய பேத்தி, அவங்க தம்பி பொய்யாமொழியினுடைய பொய்யாமொழியினுடைய பொண்ணுக்கு எதுவுக்கில்ல பேத்திக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடக்குது. அந்த மஞ்சள் நீராட்டு விழா இவங்க போய் உக்காந்துக்கிறாங்களே சரிசமமா இல்லை, ஒரு குடும்ப சமேதனமாக ஒன்றா உக்காந்து ராமதாஸும் அந்த சுசீலாவும் ஒரே திவானில் உக்காந்துட்டு அந்த ஒரு குழந்தை வச்சுட்டு இருக்கிறாங்க போட்டு. அவர் அந்த இதுக்கு வராரு, திருமண மண்டபத்துக்கு, KRS திருமண மண்டபம்னு சொல்லி திண்டிவனத்தில் இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாரு, இங்கே பேசிக்கிறாங்க. அது ஏற்கனவே என்ன சொல்ல AK மூர்த்தி, கோக்கா மணி, இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த சுசீலாவினுடைய பேத்தி, அவங்க தம்பியினுடைய பேத்திக்கு வீட்டில் போய் பரிசு பொருள் கொடுக்க சொன்னார், எல்லாம் கொடுத்தாங்க. போய் சந்திக்க சொன்னார், கொடுத்தாங்க. முன்னாள் மத்திய அமைச்சர் எல்லாரும் போனாங்க. அதில் 5 MLAக்களும் போனாங்க. புரியுதுங்களா? எல்லாம் போய் பண்ணாங்க. இவர்கிட்ட சொன்னார், உன் சித்தியை போய் பாருப்பா அப்படின்னு சொன்னார். இவர் மட்டும் அன்புமணிக்கிட்ட, அன்புமணி போகலை. ஆனால் இந்த நிகழ்வுகளை எல்லாம் அப்படியே அவருக்கு உடனுக்குடன் வீடியோ காட்சிகளை எடுத்து அன்புமணிக்கு அனுப்பிட்டாங்க. இது இன்றைக்கு வெடித்த பிரச்சனை இல்லை. என்னைக்கு இந்த தலைவராகிட்டு இந்த மாதிரி இவருக்கு எந்த பதவியும் இல்லாமல் ஒரு டம்மியாக வச்சுருக்காங்க இல்லைங்களா அன்புமணி, அவர் தான் ராமதாஸே சொல்வார், நீங்கள் ராமதாஸுக்கு கோயா பால்ஸ் அன்புமணி, அன்புமணிக்கு கோயா பால்ஸ் ராமதாஸ். எப்படின்னா இப்போ எங்கள் அப்பா மட்டும் தமிழ்நாட்டில் பிறக்காம வேறு மாநிலத்தில் பிறந்திருந்தா இந்தியாவுக்கே தலைவராக இருப்பார், வெளிநாட்டில் பிறந்திருந்தா உலகத் தலைவராக இருப்பார். அதுக்கப்புறம் இன்னும் இது பண்ணோன்னா எங்கள் அப்பா இவ்வளோ உழைச்சி எல்லாம் பண்ணார், தியாகம் பண்ணார், அவருக்கு பாரத் ரத்னா பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசினாரா இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பேசுகிற ஒரு ஆள் தான் அவர். சரி, அவருக்கு இவர் என்ன சொல்லுவார், அன்புமணி மாதிரி ஒரு திறமையான ஆள் இல்லை, அறிவாற்றல் மிக்கவர் இல்லை, இவர்கிட்ட யாராவது எதிர்த்து பேசி நேருக்கு நேராக சந்தித்து பேசிட சொல்லுங்கள், தமிழ்நாடு முற்றுறதுக்கு நிறைய திட்டங்கள் வச்சுருக்கா, அது வச்சுருக்காரு, இது வச்சுலாம் பேசுவார். ஸோ அவரை புகழ்தான், அவர் இவரை புகழ்தான் இருந்தது. அப்படி புகழ்ந்தாலும் 2 பேருக்கும் ரிஃப்ட்டு எப்போ ஆரம்பிச்சுது, இந்த முதல்ல அரசியல் புதுசில் 2 பேரும் பேசிக்கிறது இல்லை. அவருடைய பிறந்த நாளுக்கு போனால் கூட, யார் ராமதாஸ் பிறந்த நாளுக்கு அன்புமணி போனால் கூட அவர் பார்க்க மாட்டார். ஒரு பனியனும் லுங்கியும் கட்டிக்கணும், கேக் எடுத்துன்னு அவங்க பேர பிள்ளைங்க எல்லாம் மொத்தமாக 100 பேர் நீங்களே வெட்டி நீங்களே சாப்பிட்டுட்டு போங்கன்னுவார். அதே மாதிரி சரஸ்வதிக்கு அவங்களுக்கும் இந்த திருமண நாள் நிகழ்வுலையும் அதே மாதிரி தான் பண்ணுவார், எதுக்கும் வர்றதில்லை போகிறதில்ல. அது அந்த அளவுக்கு அன்புமணி மேலே வெறுப்பு கொடுத்தாச்சு. ஸோ ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம MP தேர்தலுக்கு நிற்கிறாங்க. MP தேர்தலில் நிற்கும் பொழுது இவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அதிமுக கூட. அதே நேரத்தில் அன்புமணி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பிஜேபி கூட நடத்துறதுக்கு என்ன காரணம்னா, இவர் பேரில் இருக்கிற வழக்குகள் மேலே தொங்கிட்டு இருக்குல்ல. என்னைக்கு ஒன்றாலும் CBI கொஞ்சம் இனிஷியேட்டிவ் பண்ணானா
டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன பண்ணோம், நோட்டீஸ் கொடுத்து ஆளை பிடிச்சி திகார் ஜெயிலில் போட்டுரும். அதுக்கப்புறம் என்கொயரி மீதிலாம் இப்போ இது வந்து இல்லை கேளுங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ மட்டும் எங்கே கூட்டணி வச்சிட்டீங்கன்னா நான் திகார் ஜெயிலில் இருப்பேன், எனக்கு வந்து எனக்கு இது வேணும், அவமானம் வேறு, ரெண்டாவது வந்து நான் எப்படி இருக்க முடியும், அதனால் நீங்கள் இதுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். இவர் என்ன செஞ்சார், சிவி சண்முகத்தோட பேசிட்டு அந்த பொட்டிலாம் வாங்கிக்கிட்டு ஒரு 500 கோடி வாங்கி அந்த வாங்குறதுக்கு பேசுறதுக்கு எல்லாம் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணது சுசீலா. அந்த சுசீலா தான் சொல்லுவாங்க. சிவி சண்முகத்தை ஃபோன் பண்ணி ஒரு 15 தடவை பார்த்தார் இல்லையா, ஒவ்வொரு தடவையும் அவங்க தான் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, போங்க நீங்கள் அங்கே போங்க, அவர் போய் பாருங்கள் அப்படின்னு. அவர் போன உடனே ராமதாஸ் இதில் யாரும் இல்லை, நிர்வாகிகள் மற்ற பிஏகள்லாம் யாரும் இல்லை. அங்கே நாய் மேய்க்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான், நிறைய நாய்ங்க இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது இருக்கும், அங்கே குக்கு இருப்பாங்கல்ல, அவனை சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் வந்திருப்பான் குள்ளமாக, அவனை கூப்பிட்டு வரணுமார். யாரை? அந்த சிவி சண்முகத்தை. ஸோ அவரை ஏன்னா ஏற்கனவே சிவி சண்முகம் தான் அவங்க குடும்பம் இவங்க பசங்கள்லாம் தான் போய் அட்டாக் பண்ணி அவன் சொந்தக்காரனை வெட்டி அங்கே கொண்டாங்க இல்லைங்களா, முருகானந்தத்தை. அவர் வந்து சிவி சண்முகம் அந்த காருக்குள்ளே பூந்து ஏதோ உயிர் தப்பிச்சார். ஸோ அவரே வந்து இதுக்காக போய் பேசி கீசி எல்லாம் பண்ணார். பணமும் கொடுத்துட்டாங்க. பணம் கொடுத்துட்ட பிறகு என்ன ஆகுது? யார் பணம் கொடுத்தாங்க? சிவி சண்முகம் அதிமுகவிலேருந்து. அதிமுக இருந்து பாமக கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது எப்பயுமே வாங்கிட்டாங்க. அதனால் 500 கோடி அது வந்து சுசீலா கிட்ட போயிடுது. ஏகே மூர்த்தி தான் வாங்கி அங்கே கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்கன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த பணம் அங்கே போயிடுது, அவங்களுக்கு பதில் சொல்லணும். இவர் என்ன சொல்கிறாரு, நான் உயிரோடு இருந்தால் தானே, நானே இங்கே வந்து ஜெயிலுக்கு போயிட்டேன், என்ன இதை விட பெருத்த அவமானம், அதனால நீங்கள் இங்கே தான் வந்தாகணும்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு முன்னாடி பிஜேபி எப்படி விமர்சனம் பண்ணார், பிஜேபி வந்து ஒரு கட்சியே கிடையாதுன்னுவார். பிஜேபியில் வந்து ஒன் வே டிராஃபிக், இங்கேருந்து போனவன் யாரும் திரும்பி வரமாட்டாங்க இந்த கட்சியிலேருந்து. அதில் 23 எக்ஸ்-எம்எல்ஏ 2 எக்ஸ்-எம்பி பாமகவிலேருந்து நேராக போயிருக்கிறாங்க. அது இல்லாமல் பிஜேபிக்கு ஏதாவது மார்க் போடு அப்படின்னா என்ன சொல்கிறாரு, 0 கீழே ஏதாவது இருக்குதா சொல்லுங்கன்னாரு இல்லைங்களா. இது பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒன் வே டிராஃபிக் மாதிரி போனவங்க யாரும் திரும்புறதில்லைன்னு சொன்னது இல்லாமல் கூட்டணி வச்சோன்னே என்ன சொல்கிறாரு, நாங்கள் தேசிய நலன் கருதி கூட்டணின்னு மாற்றிக்கினாரு. இவர் வந்து அதுக்கப்புறம் அரசியல் இது இல்லை, அதுக்கு தேசிய கூட்டணின்னு தன் மகனுக்காக கூட்டணி தானே அது பச்சையா. ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணிட்டாரு. இப்போ பிரச்சனை என்னாச்சுன்னா தோற்று போயிட்டாங்க. அந்த 10 தொகுதி வாங்கினதில் 3 தொகுதி அதில் வந்து அவர் இருக்கிற ஏரியா சுற்றி இந்த கடலூருக்கு வந்து இந்த முகுந்தனை தான், அவன் பேர் வினித் என்கின்ற முகுந்தன், அவரை தான் எம்பி நிற்கிறது எல்லா ஏற்பாடும் பண்ணி நாமினேஷன் ஃபைல் பண்ணுற அளவுக்கு சரி பண்ணும்பொழுது இந்த அன்புமனுடைய மைத்துனர் இருக்கா இல்லையா, விஷ்ணு பிரசாத் காங்கிரஸில் சீட்டு வாங்கி அங்கே நின்றுட்டார். அதனால நீ நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை சொன்ன உடனே அவன் ஒதுங்கிக்கிட்டான். அப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 தொகுதிக்கும் இவன் தான் பட்டுவாடா பண்ணது தேர்தல் நேரத்தில். யாருங்க? இந்த முகுந்தன் யாருன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவான அன்புமணியினுடைய அக்கா காந்திமதியினுடைய 3வது பையன். ஸோ இந்த வந்து நடக்குது. அதுக்கப்புறம் அக்கா பையன் தானே, சொந்த அக்கா பையன் மேலே ஏன் வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு என்ன, அவங்க கிட்ட என்ன ஒரு பிரச்சனை இருக்கு? எங்கள் அப்பா வந்து பிள்ளைய ஏன் வேணான்றாரு, அன்புமணி நீ போ, நீ வெளியில் ஏன் கட்சி நீ போ, நீ ஏன் சொல்கிறாரு, சொந்த பையன் தானே, கட்சி அவர் வளர்த்த கட்சி சொல்கிறத கேட்க மாட்டேன், ஏன் நான் சொல்கிறதும் கேட்கணும்னு சொல்லும்போது அப்புறம் கேட்காம தலைவரே நான் சொல்கிறது நீ கேட்க வேணாவா, அதுவும் கேட்பார்ல. ஆனால் இப்போ வரைக்கும் அவருடைய நியமனம் எல்லாமே என்னன்னா, திரு ராமதாஸ் அவர்களுடைய அடிப்படையில் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், வன்னியர் சங்கத்தை பொறுத்தளவுக்கு சரி அல்லது அந்த பாமக கட்சியை பொறுத்தளவுக்கு சரி, திரு ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்கறது தானே இன்னும் இருக்கிறாங்க. எல்லாம் இப்படி தான் இது வரைக்கும் அதான் நடைமுறை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இயற்கையாக அவனுக்கு இந்த சமுதாயத்தின் மேலே இருக்கிற பற்றுதல், இவர் போய் ஊரில் அந்த நேரத்தை தேர்தல் நடத்த வன்னியர்ப்பா நாங்கள் எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுனால பண்ணுறாங்க. இப்போ சரிங்க 3 கோடி பேர் இருக்கான், என்னாச்சு நீ கட்சி நடத்துகிற, நீ வந்த பிறகு என்னாச்சு, கட்சி சரிவை நோக்கி தானே போகுது. கட்சி வந்து இன்றைக்கி அங்கீகாரம் போனது எப்படி, ஓட்டு வங்கி மேலே போய்கிட்டே இருக்குதா, ஓட்டு வங்கி கீழே இறங்கி ஒன்றும் இல்லாத நிலை எட்டிய பிறகு அப்புறம் என்னது, அதனுடைய சின்னம் பறிபோகுது, அங்கீகாரம் பறிபோகுது. அந்த கோபம் திரு அன்புமணி இல்லை, அந்த கோபம் இல்லை, ஒன்றுமே இல்லை, உருப்படல. நிறைய பேர் என்ன நினச்சா, ராமதாஸ் இருக்கிறவங்க ஏதோ இந்த கட்சி உருட்டின்னு இருப்பார், அன்புமணி கிட்ட வந்ததுன்னா இந்த கட்சியே க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இவரே அழிக்கிறாரு, ராமதாஸே கட்சி அழிக்கிறார். அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, அந்த சுசீலா என்றவங்க அவங்க செய்கிற சதி, இவங்களை பொறுத்தவரை அது சதி. ராமதாஸ் அவர்கள் இருந்த போதோ செகண்ட் லைனில் இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் உருவாக்கினார், திரு குரு உருவாக்கினார், ஏகே மூர்த்தி அவர்கள் வந்தார்கள், அதே போல வந்து அருண்மொழி, இப்படி நியமனம் சரி அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கக்கூடியவர்களை வந்து உருவாக்கி
அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுத்து இந்த மாதிரி பொறுப்புகளை நோக்கி வன்னியர் சங்கத்தினா குருவுக்கு, அதே போல அரசியல் நோக்கினா அரசியல் வரும்போது இப்போ நீங்களே நிறைய பேர் பெயர்கள் சொன்னீங்க, அவங்கெல்லாம் எம்பி இருந்தாங்க மத்திய இணை. இல்லை, அதனால தாங்க இவர் கேட்குறாருல 4 மாதத்துக்கு தானே வந்தது, ஏன் மாத்துறீங்க? அவர் வந்து தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய செயலாளர், மாநில செயலாளர் இருந்தார், அவருக்கு எப்படி கொடுக்கலான்னு கேட்குறாரு. என்ன எக்ஸ்பீரியன்ஸு? நான் என்ன சொல்கிறேன், இவங்க வந்தவங்களாம் யாருக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லையா? யார் தலைவர்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டா வந்தாங்க? நீங்கள் காடு வெட்டி குரு எப்படி வந்தார்? நீங்கள் சொல்லுங்கள், மற்றவங்களாம் எப்படி வந்தாங்க? யார் அன்னைக்கு வருவாங்க உறுப்பினர், அடுத்த ஒன்றா அவர் கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஏன் இவனுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேற அப்படின்னா, இந்த இளைஞரணியில் ஏன் ஏற்கனவே ஒரு அட்டம்ப்ட் நடந்திருக்குல்ல. இப்போ வந்து நீ கௌரவ தலைவராக ஆகும்போது என்ன நடந்தது? சரி, நீங்கள் தலைவராக இருக்க, கௌரவ தலைவர் நீ இருப்பா, உன் பையனுக்கு நாங்கள் தரோம்னு சொல்லி பேச்சு தானே அவர் கொடுத்தீங்க. அப்புறம் அவங்க பையனுக்கு கோகாமணி பையனுக்கு தமிழ் குரனுக்கு கொடுத்த உடனே எதுக்கு காசு வாங்கின்னு கொடுத்துட்டு அவனை அனுப்பி விட்டீங்க? அந்த பதவியில் வந்தவன் அடுத்தது வந்து கட்சிக்கு தலைவராகிடுவான் அப்படின்ற ஒரு ராங் நோஷன் தானே அவருக்கு, அன்புமணிக்கு. சரி, அதே மாதிரி தானே இப்போவும் சொல்கிறாரு, அவங்க சொந்தம் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சுசீலா இருக்கிறாங்களா அவங்களுக்கும் இவர் ராமதாஸுக்கும் அவர் வந்து அவங்க தாத்தா, இவங்க வந்து சின்ன பாட்டி, இந்த சின்ன பாட்டிக்கும் நல்ல நெருக்கமாக இருக்கிறவன் முகுந்தன். அவர்கிட்டையும் போவான், எங்கேயும் போவான், டெய்லி. இது இல்லை, இத்தனை வருஷமாக 2 பேருக்கும் அங்கே போயிட்டு ஏதாவது சொல்கிற வேலையை செய்வா மாதிரி, அவர் சொல்கிறத செய்வா மாதிரி, இவங்கள 2 பேருக்கும் இணைப்பு பாலமாக இருக்குது. 2வது, ராமதாஸ் வந்து நிறைய பைபாஸ் பண்ணதுலேருந்து ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் கூட்டும்போது சுசீலா தான் பார்த்துப்பாங்க கூடவே இருந்து. அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது முகுந்தன். அவ்வளவு இப்போ இல்லை, அவங்களுக்கு வந்து நிறைய பேர் சொத்துலாம் பிரித்து ஏகப்பட்ட பேர் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ வந்து காந்திமதிக்கு இப்போ துபாயில் இருக்கிற நிறுவனங்கள், துபாயில் இருக்கிற மிகப்பெரிய மால், அதெல்லாம் யார் நிர்வாகம் பண்ணுறது? முகுந்தன் தான். இப்போ கூட போனாங்க இல்லைங்களா, ஒரு ஃப்ளைட்டில் தனியாக மொத்தமாக போனாங்க, ஒரு 100 பேர்கிட்ட போயிட்டு ஒரு 10-15 நாள் இருந்தாங்க. அதுங்களாம் எவ்வளோ செலவாகும்? இப்போ அங்கே போய் என்ன பேசுனாங்க? பசுமை தாயகத்தை பற்றி பேசுகிறாங்க. அங்கே போய் என்ன பேசுகிறாங்க? கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுகிறாங்க. அது என்ன மாதிரி ஊர்? அது அந்த ஊரில் என்ன எடுக்கிறாங்க? குரூட் ஆயில் எடுக்கிறாங்க. ஸோ அங்கே போய் இவங்க சும்மா சார் நிறைய பணம் கொழுத்து போய் கிடக்குது, அது மாதிரி அந்த வேலை பண்ணுறாங்க. சரி, போயிட்டு வந்த உடனே சரி அவங்களுக்கு சேஃப்டி பண்ணியாச்சு. அதே மாதிரி இவர் இருக்கார்ல ஏகே மூர்த்தி, அவருடைய பொண்ணு வந்து கவிதாவுடைய அவர் இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்ல, எனக்கும் எந்த பதவியும் இல்லை, நானும் சும்மா இருக்கிறேன், சொல்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், பரவாயில்ல, ஏன் மருமகனுக்காவது கொடுன்னு அவரும் நிர்பந்தம் பண்ணுறாங்க. அந்த பொறுப்பு வந்து இப்போ இளைஞர்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இல்லை, அதெல்லாம் கொடுக்க மாட்டார் அவர். அப்படி இல்லை, சுசீலா சொல்லணும்ல. சுசீலா அவங்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்காங்களா? இல்லை, இதை தத்து எடுத்து வளர்க்குறாங்க அவங்க தம்பி பசங்களை. ஸோ அதனால் அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு வந்து இப்போ என்னென்ன சார், இந்த காசு ஃபுல்லாக அவங்க வச்சுருக்காங்க, இந்த பணத்தை ஃபுல்லாக வந்து 3-4 மாவட்டத்தில் வந்து இது பண்ணுறாங்க, வட்டிக்கு விடுறாங்க. இந்த சேடுங்களை வச்சுட்டு வட்டிக்கு விடுறாங்க. எதுனாது வந்து கடலூர், கள்ளக்குறிச்சி, இந்த விழுப்புரம், அந்த மாதிரி மாவட்டங்களில், அது பழைய தென்னார்காடு மாவட்டம் ப்ளஸ் வந்து பாண்டிச்சேரி. ஸோ அவங்க வசூல் பண்ணி வர்றதை வச்சுட்டு பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் ஏற்கனவே நிர்வாகமே பண்ணாங்க. இப்போ ராமதாஸ் இந்த கல்யாணம் பண்ணி துரத்தி விட்டு இழுத்துன்னு வந்தார்ல, அதுக்கப்புறம் இந்த கிளினிக்கில் அது பரசுராமன் தான் பார்த்துக்கினாரு. இப்போ பரசுராமன் பாசும்போது பரசுராமன் பசங்களெல்லாம் கூட ஸ்கூலுக்கு அனுப்புறது, வர்றது, கூட்டின்னு வர்றது, அந்த வேலைகளுக்கு மற்றவங்களுக்கு காருக்கு டீசல் போடுறது, அதை பார்க்குறது அந்த காலத்துலேருந்து அவங்க தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வெளியில் யாரும் அதை பற்றி சொல்கிறதில்ல. சுசீலான்றது நான் சொல்லி தான் வெளியே வந்தது, எனக்கு தெரியும், ஆதி காலத்தில் இருந்திருக்கு, அதனால் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து வெர்டிக்கல் ஸ்பிரிட் ஏங்க. இப்போ வந்து இது வந்து ஆரம்பத்துலேருந்து அந்த தகராறு இருக்குது. சரி, இல்லைன்னா அவர் வந்து நீ போ, நான் உன்னை சேர்க்க மாட்டேன், யாரையாவது அந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் கையை காலெல்லாம் வச்சுக்கிறாரு, பைக்கை தூக்கி போடுறாரு. இது கேட்குறேன், எழுந்து உடனே பனையூரில் எனக்கு அலுவலகம் இருக்குது 3வது தெருவில், அதுனா ஒரே நாளில் 1 நிமிஷத்தில் அலுவலகம் கட்டிட முடியுமா? இல்லை அலுவலகம் வாடகைக்கு தான் வாங்க முடியுமா? புதுசாக அலுவலகம் திறந்துருக்கேன்னு சொல்கிறாரு. இல்லை, புது அலுவலகம் எப்படி, எதுக்கு? நீ அலுவலகம் தானே, எல்லாம் ஏற்பாடு தானே, ஏற்கனவே எல்லாம் முடிவு தானே பண்ணியிருக்கீங்க. இல்லை 2 பேரும் நாடகம் ஆடுறீங்க. நீங்கள் வந்து நான் இப்படி சொல்கிறேன், நீ போய்க்குப்பா, நீ போயிட்டு நீங்கள் வந்து பிஜேபியில் போய் சேர்ந்துட்டு நீ பிஜேபியில் வழியை பாரு. நான் தனியாக பொட்டி வாங்குறதுக்கு அதிமுக கூட ஏற்கனவே வாங்கின கமிட்மெண்ட்டை நான் ஹானர் பண்ணுறேன். நீங்கள் வார்டு பொட்டி வாங்குறேன், 500 ரூபா வாங்குறேன், நீங்கள் வார்டு இப்படி சொல்லிட்டே போனீங்கன்னா என்ன சார்? இல்லை, ராமதாஸ் வந்து இல்லை சத்தியசீலருங்க, அவர் சத்தியம் பண்ணியிருக்கிறாரு, பொட்டி வாங்குறதா நான் பொழப்பு. நாங்களாம் போனால் எல்லாம் பொட்டி பார்ட்டி வருதுன்னு சொல்கிறேன் சார், கேவலமா. நாங்கள் இந்த மஞ்சள் கொடியை கட்டிட்டு எங்கள் இதுக்கு வேறு இருந்தாலும் மஞ்சள் கொடியை கட்டிட்டு போய் இறங்கினா அந்த ஒரு ஐயோ பொட்டி பார்ட்டி வந்துடுச்சு, சூட்கேஸ் பார்ட்டி.
கேவலம் தான் சார். ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் ஊரறிஞ்ச ரகசியம், நான் என்ன சொல்கிறது இதில். இது மாதிரி இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லைனா எந்த வேலையும் உடனே அவர் என்ன பண்ணுறாங்க, மருத்துவ லைசன்ஸை கேன்சல் பண்ணுறாங்களா, நீ ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா. எந்த வேலை வெட்டியும் இல்லாத ஆளுக்கு எப்படி சார் இப்படி ஒரு தைலாவரம் தோட்டம் வரும்? எப்படி வாங்குது? உலகம் முழுக்க சொத்து வச்சிருக்க இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்தது? சரி, நீ உங்கள் பையன் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கட்சிக்கிட்ட வசூல் தண்ணி தேர்தல் வர இப்போ வந்து இதோட வந்ததுன்னா எம்எல்ஏ எலெக்ஷன் எத்தனை தெரியுங்களா? 8வது இப்போ வந்ததுன்னா இவங்க கட்சி ஆரம்பித்து 8வது எம்எல்ஏ தேர்தலை, சட்டமன்ற தேர்தலை இந்த பாமக சந்திக்குது. அதே மாதிரி 10வது எம்பி தேர்தல் அடுத்து வந்ததுன்னா 10வது எம்பி தேர்தலை அவங்க சந்திக்க. அப்போது அதனால் அவங்களுக்கு என்ன, திரு ராமதாஸ் அவர்களுக்கு வந்து ஒரு வருத்தம் இருப்பதாகவும், அதாவது அன்புமணி அவர்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட பிறகு தொடர்ச்சியாக 2016 ஏன்னா 2016 தனிப்பட்ட முறையில் நின்னாரு, மாற்ற முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு அவரை ஃபோக்கஸ் பண்ணி முதலமைச்சராக வச்சு பண்ணாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய தேர்தல்களில் பெரிய அளவுக்கு நீங்களே சொன்னீங்க அந்த வாக்கு விகிதம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு. அந்த ஒரு அதிருப்தி தான் அவர் மேலே வெளிப்பட்டிருக்கு. மற்றபடி அதுக்கு யாரு அது என்னங்க, யாரு எக்கேடு கேட்டாங்க. இப்ப என்னாச்சு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு கட்சி வந்து வளர்ந்து வளர்ந்து கட்சி வளர்த்தி 34 வருஷம் கட்சி வளர்த்தி இருக்கிறது வந்து அப்படி விட்டு போன்னு நினைப்பாங்களா? யாருங்க? திரு ராமதாஸ் அவர்கள். அது வேணாம யார்? ராமதாஸா? எக்கேடு கேட்டால் யாருன்னா எனக்கு என்ன வருமானம் வருது? எங்க ஊர் உலகத்தில் இருக்க எல்லாம் காசு கொடுத்து மொத்தமாக எல்லாம் வந்து வன்னியர் இதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே செய்த தவறை மீண்டும் செய்ய மாட்டோம். இந்த முறை நாங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய, அது என்ன சொன்னா கூட்டணி நம்ம அங்க வைக்கணும்னு சொல்ல, நாங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணியில அமைச்சரவையில ஆட்சியில அமைச்சரவையில் நாங்களும் பொறுப்புல இருப்போம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தெளிவாக சொல்லக்கூடியவர்கள். நீங்க விட்டு போட்டு போனா போகணும்னு சொன்னாங்க. அது ஏற்கனவே என்ன சொன்னாங்க, நாங்க திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், நாங்க கூட்டணி வச்சது தப்பு. அதுக்கு இல்லை, நாங்க ஆட்சி கூட்டணி வச்சது தவறு, உங்களிடம் நாங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறோம். ஊரா போய் மன்னிப்பு கேட்டவங்க தானே, அது தெரியுமா உங்களுக்கு? ஊரா போய் மன்னிப்பு கேட்டவங்க இவங்க 2 பேர், அப்பனும் பிள்ளையும் போயிட்டு நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, இந்த ஒரு தவறை எந்த ஒரு காலத்திலையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கொஞ்ச நாள்ல என்ன திமுகவோட கூட்டணி இல்லை, திராவிட இயக்கங்களோட கூட்டணி இல்லைன்னு சொல்லுவார். எதுக்கு சார் அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு? இந்த சமுதாயம் என் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மற்ற மக்களை நம்ப வச்சு அவர் வந்து கழுத்து இருக்கிறார். ஸோ 11 ஆண்டு காலம் மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றார்கள், 7 மத்திய மந்திரிகள் இருந்தார்கள். அதனால் அவங்களுக்கு வந்த வசூல், அதனால் அவர்கள் பெற்ற இது, அதனால் அவங்களுக்கு கிடைத்த பப்ளிசிட்டி, அதை வச்சு தான் ஊடகங்கள் அவங்க சொன்ன உடனே செய்தி வருது. இப்போ நம்ம சொன்ன உடனே எல்லாம் ஒரே நாளில் போடுறாங்களா? இல்லையே, நான் சொல்கிறது அந்தந்த மாவட்டங்களில் போய் பேசினா கூட அந்த மாவட்ட செய்தி அது சின்னதாக போட்டுரும். ஆனால் இவங்க சொன்னால் ஊர் உலகத்துக்கே எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாத இத்து போன விஷயத்துக்கு கூட அறிக்கை வருது. அதனால தான் முதல்ல ஒரு கட்சியுடைய நிலைப்பாடு, ஒரு கட்சியுடைய தகவல்களை அது சொல்றதுங்கிறதான அறிக்கை. அதுல என்ன ஒரு எந்த ஒரு விஷயம் இது வரல சமுதாய எக்ஸிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்ல. அவர் என்ன சொல்றாரு, இது ஜாதி கட்சி இல்லை அன்புமணி, உடனே இது போட்டு டாட்டு குத்திக்குவாரு, ஜாதி கட்சின்னு வரும். ஜாதி என்பது ஒரு அழகான சொல், எல்லாம் சரி ஜாதி. இவங்க எப்பெல்லாம் தோக்குறாங்களோ அப்போ வந்து ஜாதி வன்னியரை தூக்குவாங்க, வெளியே தூக்கிட்டு ஒரே அமக்கலம் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வன்னியர் மட்டும் வாழ்ற தனி தீவா, எல்லாரோடு இணக்கமா இருக்கணும், அந்த புத்தியை உங்களுக்கு யார் எங்க சொல்றாங்க? அவர் எல்லாத்துக்குமான கட்சி, ஜாதியை பத்தி இப்ப முதலமைச்சராக ஆக்குறதுன்னு சொல்லிட்டு அன்புமணி சொன்னாரா இல்லையா? திரு அன்புமணி அவர்கள் சொல்றாங்க, அதெல்லாம் எதையாவது கடைபிடிச்சிருக்காங்க. தலித்தை கூட முதலமைச்சர் இந்த பிரச்சனை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி விசிகால ஒரு பிரச்சனை வந்தப்போ தலித்தை நாங்கள் எந்த கட்சியால் சொன்னாங்களா? அவர் சொன்னார். இதை கேளுங்க, 7 ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலையை திறந்துருக்கிறோம், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அம்பேத்கர் தான் என் சிலை வச்சுருக்கிறோம். சரி, அப்புறம் ஏன் அவங்க கூட சண்டை போட சொல்கிறீங்க? எந்த காலம் பார்த்தாலும் ஈர பேனாக்குறது, பேனை பெருமாள் பெரும் பிரச்சனையாக்குது, கூட 2ஆக்குறது, அவங்கள உத வாங்க விடுறது, இவனை எல்லாம் வம்பு வழக்கில் மாற்றத்தெல்லாம் யாரால? யார்கிட்ட நீ பார்த்து பேசுகிற? யார்கிட்ட நீ சண்டை போடுற? என்ன இருக்கணும்? பாவம் சமூக நீதி பேசுகிறவன் யார்? பாதிக்கப்பட்ட யார் இருக்காங்களோ அவங்க பக்கத்துல இருந்து அவங்களுக்காக குரல் கொடுத்து அவங்களுக்காக போராடணும், முன்னெடுக்கணும். நீ அதையா செய்கிறீங்க? நீ செய்கிறதெல்லாம் என்ன வேலை? நீ ஒரு அமைப்பு நடத்துவ, அமைப்பு, தமிழ் சமூக அமைப்புல யார் கிடையாது? எஸ்சி கிடையாது, எஸ்டி கிடையாது, அந்தனர் இருக்கா, எல்லாம் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீ அமைப்பு நடத்துவ. இப்போ நீ ஒரு ஆளா? நியாயமா இது? அதுக்கப்புறம் வந்து நாங்களும் அமைப்பு நடத்துகிறோம், எல்லாரையும் அந்தனர் முதல் ஆதி திராவிடர் எல்லாத்தையும் சேர்த்து தான் நடத்துகிறோம். அந்த மாதிரி ஒரு புத்தி இல்லையே.
உங்களுக்கு இல்ல 2 பேருக்கும் சொல்றேன். நீங்க எதுவுமே இல்லைங்க. அவர் தப்பு பணத்துக்காக தான். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பணத்துக்கான மகனுக்கான கட்சி. அவங்களுடைய ஒரே அஜெண்டா அன்புமணியை மத்திய அமைச்சராக்கணும்னு. அதுக்கு வாய்ப்பு இல்லை. போய் கேட்கும்போது சொல்லிட்டாங்க, உன் மேல இருக்கிற வழக்கெல்லாம் நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்றீங்க. இப்ப 2 பேரும் ஒண்ணு பிரித்திட்டாங்கல்ல. என்ன நாடகம் அதுல இருக்கு? இது அதெல்லாம் நாடகம். ஜனநாயகமா பேசுறதுக்கே உங்களுக்கு நாடகமா தெரியுது. ஏங்க ஜனநாயகத்தை பத்தி நீ பேசுற அவ்வளோ ஐயோ யோகிய சிகாமணிங்க. நீ ஏன் இன்னொருத்தர் கட்சியில போய் மூக்க ஓடுறீங்க? அப்ப திமுகவில் என்ன பேசுறீங்க? துரைமுருகன் உங்களுக்காக எவ்வளவு உழைச்சவரு. துரைமுருகன் சீனியர் அமைச்சர் 2வது இடத்துல இருக்காரு, முதல்வருக்கு அடுத்தது. அதுக்கு அடுத்தது கட்சியிலேயே 2வது இடத்துல இருக்காரு. அவருக்கு எதுக்கு நீங்க சொல்றீங்க? அவங்க கட்சி அது உட்கட்சி விவகாரம், அதுல நீ ஏன் தலையிடுற? இப்ப சொல்றேன்ல, இது உட்கட்சி விவகாரம், நாங்க ஜனநாயகமா பேசுவோம். அவங்க ஜனநாயகம், அவங்களுக்கு தெரிஞ்ச கட்சி. அவங்க சேர்ந்தவர் நமக்கு ஒண்ணு ரெஸ்பாண்ட் பண்ணலையேன்னு ஒரு ஆதங்கத்துல சொல்றதுதான். இவர் அந்த சமூகமா? ராமதாஸ் பழைய சர்டிபிகேட்ல படிச்சு வர இந்த சமூகமா? நான் சொல்கிறேன் கேளுங்க. பழைய சர்டிஃபிகேட்டில் தானே படிச்சிருக்கிறாரு அவர். இந்த சமூகமா? சொல்லுங்க. நான் இந்த சமூகம், நான் இப்படி இன்னொருத்தர் கோட்டாவே வீண் பண்ணியிருக்காரு, அவங்க அம்மா இருளரு பச்சை அவரே சொல்கிறாரு. அப்புறம் நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஊரில் கீழ்சிவிரியில் ஸ்கூல் இருக்குது. இவர் எந்த ஊரில் போய் ஸ்கூலில் படித்தார்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. கீழ்சிவிரியில் பக்கத்தில் இருக்கிற காலனியில் இருக்கிறதெல்லாம் போய் படித்தார் சின்ன பள்ளிக்கூடத்தில். ஸோ எதுக்கு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீ ஏதாவது பண்ணிக்கோ, ஆனால் நியாயம் இல்லாமல் இந்த சமூகத்தில் நிறைய பேர் வம்பு வழக்க மாட்டி விட்டு நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? இடஒதுக்கீடு இவங்களாம் நல்லா இருந்து படிக்கணும் தானே, அதுக்கு ஏதாவது சாதகமாக இருக்கீங்களா? இப்போ திடீர்னு அன்புமணி காஞ்சிபுரத்துல பொதுக்குழு தீர்மானம் போட்டிருக்காங்களே சார், 30 தீர்மானம் முக்கியமான தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. என்னது? வணிகர் சங்கத்துல 15% இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி போட்டிருக்காங்க தீர்மானம். 15% இடஒதுக்கீடு நான் தான் கேட்டு கோர்ட்ல கேஸ் போட்டது. நீங்க கோர்ட்ல கேளுங்க. அந்த 15% தான் கொடுக்கிறதுக்கு ஜிஓ போட்டு அரசாணை போட்டு பேக்வர்ட் கமிஷன் போய் பேக்வர்ட் கமிஷன் கொடுத்தது. கோர்ட் மூலமா 10.5 கொடுக்கலாம், மற்றதை பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னது. அப்படி 10.5 கொடுக்கும் போது இன்னும் அதுக்கு வரல. நீங்க உன்னுடைய கான்செப்ட் ஆரம்ப காலத்துல 20%, இப்ப என்ன 15%. அந்த 15% தான் கொடுக்க முடியாது, இருக்கிறது 20, இப்படிதான் பிரிச்சு கொடுக்கணும்னு பேக்வர்ட் கமிஷன் பரிந்துரை அதுதான் அமல்படுத்துறாங்க. ஸோ அப்ப என்ன உனக்கு என்ன அறிவு இல்லையா? கொஞ்சம் தெரியாதா? இடஒதுக்கீடுனா அடியும் தெரியாது நுனியும் தெரியாதா? சமூக நீதி பற்றி பேசுறீங்க, கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டாது பேசணும். ஒன்றும் தெரியாமல் மைக்கு பிடிக்க வேண்டியது, வர்றவங்கள உணர்ச்சி வசப்பட்டு உதவாங்க சொல்ல வேண்டியது, இதுதானே பண்ணிட்டு இருக்கீங்க. இது வரல. இந்த வன்னிய சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுருக்காங்களான்னு சொல்லுங்க. நீங்கள் 25 பேர் செத்து போகிறான், இன்னும் பிச்சை எடுத்துன்னு தான் இருக்கிறான். இன்னும் கூலி வேலை ஏறி வேலைக்கு போகிறான். ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருப்பியா? இல்லை உன்னை நம்பி காடுவெட்டி குரு வளர்த்து விட்டீங்க. அவன் குடும்பம் நடுரோட்டில் தானே இருக்குது. இந்த காடுவெட்டி குருவனுடைய குடும்பம் அவர் போய் கெஞ்சி கேட்குறாங்கல்ல. முதல்ல அவர் உடம்பு சரியில்லாத போது கேட்குறாங்கல்ல, என்ன பண்ணீங்க? அவருக்கு மட்டும் பாஸ்போர்ட் இருந்தால் நான் விசா எடுத்து பேங்காங்கில் கொண்டு போய் சிங்கப்பூரில் கொண்டு போய் நான் அவர் வைத்தியம் பார்ப்பேன்னா பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க சன்னு சொல்கிறாரு, 2027 வரலும் எங்கள் அப்பாவுக்கு பாஸ்போர்ட் வேலிடிட்டி இருக்குது, ஏற்கனவே 4-5 நாடுகளுக்கு போயிருக்காரு, அவர் அங்கே அந்த சமுதாய கூட்டம் சார்ந்த இதெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன பிறகு என்ன சொன்னீங்க? ஒன்றுமே சொல்லலை. பொய் தானே. அதுக்கப்புறம் அவங்க குடும்பமே போய் முறையிடுது, நாங்கள் வாழ்கிறதுக்கு ரொம்ப வழி இல்லாமல் இருக்கிறோம், எங்களுக்கு வீடு கூட சரியாக இல்லை, நீங்கள் தான் உதவி பண்ணணும். கேட்கும்போது என்ன பண்ணீங்க? நானே கூட்டின்னு வெளியில் இந்த தென்னை மட்டை இளநீர் தேங்காயை விற்று தான் நானே சாப்பிட்றேன், வேறு வேலையை பாருன்னு சொல்லி அடித்து துரத்துனாரா? அங்கேயே அவங்க எல்லாம் பேட்டியே கொடுத்தாங்களா, இந்த மாதிரி பேசுகிறாரு, எங்களை ஏசுறாரு அப்படின்னு? அப்போ நீங்கள் யாருக்கு பார்த்தீங்க? அவர் வைத்தியம் பார்க்கறதுக்கு செலவு இல்லைன்னு அல்லல் பட்டாங்க. குடும்பமே போய் கதறிச்சு. அவருக்கு மேலே இந்த மாஸ்க் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா இருக்கிற மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உயிரோட நல்லா இருக்கிறன்னு மக்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்துட்டு பேட்டி எடுத்துட்டு அப்புறம் போட்டவொன்னு அப்புறம் தானே செத்து போனார். இது அவங்க சொந்த தங்கச்சி, அவங்க சூப்பரண்டெண்டாக இருக்காங்க, நர்சிங் சூப்பரண்டெண்ட், அவங்களே சொல்கிறாங்க இது மருத்துவ கொலை, ராமதாஸ் திட்டமிட்டு கொலை செஞ்சான்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன இருக்குது? இந்த மாதிரி அவங்களுக்கு வேணுன்றதுக்கு எல்லாரையும் பயன்படுத்திட்டாங்க. இப்போ அன்புமணி சரி அப்போ சொல்கிறீங்க அன்புமணிக்கு இவர் வந்தது கொடுக்கணும். அப்போ இவங்க ஒய்ஃபுக்கு சீட்டு கொடுக்கும்போது அவங்க ஒய்ஃபு சீட்டு கொடுத்தாங்க. அது முன்னாடி இவர் தனியாக நின்னார்ல லோக்சபா எலெக்ஷனில், அப்போ யார் இவருக்கு பிரச்சாரம் பண்ணாங்க? அதே கவிதா தான் பிரச்சாரம் பண்ணிச்சு, அதே காந்திமதி தான் தெரு தெருவா வீடு வீடாக போய் கேட்டாங்க ஓட்டு. அப்போ அவங்க சொந்தம் அவங்க பசங்கள்லாம் பிடிச்சதா? இப்போ மட்டும் நீ மட்டும்தான் வரணுன்னா வரணுன்றதுக்கு இல்லை, எங்களுக்கு அது பிடிக்கல.
ராமதாஸ் அன்புமணி இந்த நடத்துறது இந்த ஏற்கனவே இங்கே இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் என்னவங்களாம் நான் உங்களுக்கு காசு தரேன், நீங்கள் வந்து பாருங்கள், செலவு பண்ணீங்க, இப்போ பார்க்காதீங்க, இப்போ காசு கொடுக்க முடியாது, என்னால் வாங்கியாச்சு, வாங்கினதை வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க கடனை வாங்கி வீடு விற்று எல்லாம் பண்ணாங்க. பண்ணிட்டு வந்து காசு கேட்கும்போது இவங்க அப்போ ஆரம்பித்த நாடகம், இவரை பார்த்து அவரை பார்க்க முடியாது, நீ அவரை போய் பாரு இவரை போய் பாருன்னு இன்னும் கொடுக்கலையே, இன்னும் அல்லல் வர்றான். இந்த மாதிரி சண்டை போட்டால் கொடுத்தவங்களாம் எங்கே போய் கேட்கறது, செலவு பண்ணவங்களாம் எங்கே போகிறது, நடு ரோட்டுக்கு தான் போகணும். ஸோ இது திட்டமிட்ட நாடகம். 2 பேரும் நீ வந்து உன்னுடைய வழியை பார்த்துக்கிட்டு நீ பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நீ போய்க்க. எங்கே பிஜேபி என்ன ஒன்றும் பிஜேபி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நான் வந்து அதிமுகவுக்கு போயிருக்கேன். நான் கூப்பிட்டேன், அவர் வரமாட்டேன்னார். சண்டை வந்து பாமக அன்புமணி அணி பாமக ராமதாஸ் அணின்னு மாறப்போதா? அன்புமணி அணி இல்லை, இவர் மாட்டு இருப்பார், அவர் ஒரு மாட்டு இருப்பார். நடவடிக்கை ஒரே கட்சிக்கு எத்தனை பேர் உரிமை கொண்டாட முடியாது இல்லை? இல்லை ஒரே கட்சியில் அவரே சொல்லிட்டாரு. நிறுவனர் வந்து எதுவும் இல்லை, என் சொந்த செலவில் வரவன், சொந்த இதில் போவேன், என் மகனோ வரமாட்டாங்கலாம் சொல்கிறாரு. அப்புறம் எப்படி இவர் என்ன இவர் சொல்லுங்கள். இது வந்து பதிவே பண்ணியிருக்கிறாங்க. எதில்? கட்சியினுடைய ப்ரீஆம்பிள் இருக்குல்ல, அதுவே இது தானே இருக்குது. ஸோ இதில் யார் இப்போ என்ன சொல்கிறாங்க, வெளியில் வந்த உடனே என்னாச்சு, அன்புமணி வாழ்க்கை இவர் தானே கூட்டுன்னு போனார். கூட்டுன்னு போனவங்கள யாரை கூட்டுன்னு போனார்? உணவு கொடுத்து, உற்சாக பானம் கொடுத்து, கை செலவுக்கு காசு கொடுத்து அன்புமணி கூட்டுன்னு போகிறார். சின்ன பசங்க அவங்க தான் கத்துறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்பிளிட்டு ஏற்கனவே முடிவாயிடுச்சுங்க. அது எப்போ வந்து அந்த இதில் இவர் போய் உக்காந்து எல்லாம் வெளியே வந்துச்சோ அப்போவே கதை முடிஞ்சு போச்சு. காசு இவர் எதுவும் கொடுக்கறது இல்லை. இந்த யார் அன்புமணி யாரு கொடுக்கணும்? இவர் சுஷீலாவுக்கு. ஓ அவங்களுக்கு. ஆமாம், அவங்களுக்கும் கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த மாதிரி அவங்க வர்றதுனா அவங்களே வச்சுக்கிறாங்க. இந்த அறக்கட்டளைக்கு வரணும், யாராவது ஒருத்தர் வந்தாப்பா நான் வந்து இந்த காட்டில் இருக்கிறேன், எனக்கு வந்து யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லை, அதனால் என்னை எங்கேயாவது கூட்டுன்னு போங்கப்பா, நான் வரேன் அப்படின்லாம் பிச்சை எடுக்கிற மாதிரி எடுத்து அந்த சுஷீலா கிட்ட கொடுத்துருவார். அது சுஷீலா தான் வச்சு நிர்வாகம் பண்ணுது. இப்போ அதனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பாவுக்கு பிள்ளைங்க 2 வருஷமாக பேச்சுவார்த்தை கிடையாதுங்க. அந்த அன்புமணியினுடைய ஒய்ஃபு போய் அந்த சரஸ்வதியை பலர் 2 விட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த இதெல்லாம் ஆப்ரேஷன்லாம் நடந்தது. அடுக்கடுக்கா நீங்கள் வாட்டு கூட நான் இல்லை, நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள், உதவாங்கிறது அது. அதுக்கப்புறம் அது அந்த அம்மா அடங்கி ஒடுங்கி அப்படியே அமைதியாகிடுது. அப்படிதான் ராமதாஸ் சொல்கிறாரு பத்திரகாளி, அப்புறம் வேற என்ன. ஸோ இதெல்லாம் வந்து குடும்பத்தில் பிரச்சனை நடக்கலாம் சார். ஆனால் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து எழுந்து நிற்கிறது வந்து வாய்ப்பு கிடையாது, நிலைகுலைஞ்சு போச்சு. அதில் இருக்கிற தொண்டர்கள் இருக்கான்ல, நேர்மையானவன், எந்த இதுவும் அனுபவிக்காதவன், அந்த காலத்துலேருந்து இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்க்குறாங்க இது தலையில் வாரி தானாக இதுக்கு கொழுப்பு வந்தால் யானை கொழுத்தா தலையில் மண்ணை வாரி அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க 2 பேரும். இதுதான் இது ஸ்பிளிட்டு தான் 2ஆக உடஞ்சதான் கூறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்க, இப்படிலாம் பேசிட்டு போய் சார் 2 பேருக்கும் மானம் இருக்கிறதா? இருவரும் மானம் கெட்டவர்கள். இந்த நான் சொல்றது கேளுங்க, நீ எப்படி வேணாலும் சொல்லுங்க, இருவருக்கும் வெட்கம் இல்லை. வெட்கம் இல்லாத பாருங்க, நான் இன்னும் ஒன்று நீங்க அனுமதி, நீங்க எடிட் பண்ணுங்க, மியூட் போட்டுங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து வெட்கமறியால் இவன் வந்து அரசியல் வியாபாரி ராமதாஸ், கூச்ச நாச்சு இல்லாத ஆளு. இப்போ என்ன பேசுறோம், குடிகாரன் பேச்சு பொழுது வண்டியா போச்சுன்னு சொல்லுவாங்க. ராமதாஸ் பேச்சு அப்பவே போச்சு. இப்போ எதை பேசுற, ராமதாஸ் மாதிரி பேசாதங்கிறான். நான் என்ன சார் பண்றது? ஊர் உலகத்தில் நடக்குது, நீங்க பாருங்க, கேளுங்க. நான் மீண்டும் சொல்றேன், இது வந்து ஒரு முடிவுக்கு. நீங்க வந்து நீண்ட காலமா இது ஒரு சங்கத்திலையும் ஒரு அமைப்புலையும் இருக்கிறீங்க, அரசியல் வாழ்க்கையில் பல. நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி, நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை துவக்கி வச்சுதான் அரசியல் கட்சி இருக்கு, ஒரு கூட்டமைப்பு பற்றி நீங்கள் இப்படி பேசுறது சரியா இருக்கா? நீங்களே யோசிச்சு. நான் பேசுவது முற்றிலும் உண்மை, இது யாரும் சொல்ல முடியாது. நான் வந்து ரொம்ப அன்பா பண்பா மரியாதையா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ காலம் என்ன கூட அவர் ரொம்ப கேவலமா பேசும்போது கூட மரியாதையோடு வயசுக்காக நான் பேசினேன். அவன் என் ஃப்ரெண்டு தானே, நாங்களும் நான் வயசு ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்டா? நான் இதுதான் ராமதாஸ்னு அறிமுகப்படுத்தின தலைவர். நான் 20% ஒதுக்கீட்டில் அவனுக்கு சேர்த்து வாங்கி கொடுத்து கையெழுத்து போட்ட தலைவர் நான். அப்போ நான் வந்து என்ன, நான் பேசாம யார் பேசுவாங்க, யார் கேட்க முடியும்? நீங்க கேட்கறது தப்பு இல்லை, ஆனால் அந்த ஒரு முறை இருக்குல்ல, அது தவறு சொல்றீங்களோ? என்ன முறையில் நான் என்ன பண்றது? நியாயமானவங்கிட்ட நியாயமா சொல்லலாம். இல்லை செத்து போன 25 பேருக்கு ஒன்றும் பார்க்க மாட்டேற, நீ எல்லாம் கேவலமா பேச, தாலி எடுத்த முண்டிச்சிக்கலாம், ஏன் வர நீ பேசுற, எவ்வளோ கேவலமான வார்த்தை. அவர் பேசுறதுலாம் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்க மயக்கம் போட்டுருவீங்க. அன்புமணி வந்து பெரிய பல்கலைக்கழகம், ராமதாஸ் வந்து கல்லூரி தான். நீங்கள் கேட்டு பாருங்கள், யாராவது கேட்டு பாருங்கள், என்ன ஏதாவது ஒன்று நெருக்கமாறவங்க அவர் என்ன எப்படி பேசுவார், அந்த லார்ட் லபக்தாஸ்ன்னு கேளுங்க, அப்படி பேசுவார் மாதிரிங்க. நான் சொன்ன வார்த்தை மாதிரி பேசுவார், அதிகமாக பேசுவார். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கு என்பதை. இதுவரைக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களுக்கு பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி சார்.